தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: முழங்காலை திறவுகோல். இன்றைய மிஷனரி மார்காஷியஸ். மண்ணில் பிறந்தது 24/12/1852 ஆண்டு. விண்ணில் சென்றது 27/4/1908 ஆண்டு. ஊர் லெமிங்டன். நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி இந்தியா. காலரா. இப்பெயரை கேட்டதும் உள்ளத்தில் பீதி எழும்புவது நிச்சயம். ஆம், உயிரை பறிக்கும் ஆட்கொள்ளி நோய் இது. 1902 ஆண்டு இக்கொள்ளை நோய் திருநெல்வேலி நாசிரேத்தை தாக்கியது. மக்கள் செத்து மடிந்தனர். பலர் அநாதைகளாக்கப்பட்டனர். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லாமல் மக்கள் அழுது புரண்டனர். மார்காஷியஸ் ஐயர் மக்களின் மனநிலையை அறிந்தவர். மன வருத்தம் அடைந்தார். மனிதரை காப்பாற்றும் வழிமுறையை யோசித்தார். அவசரமாய் ஆலயத்தினுள் நுழைந்தார். அழுது அழுது ஜெபித்தார். ஆண்டவர் மட்டுமே குணமாக்க முடியும் என்பதை அறிந்து மணிக்கணக்காய் மன்றாடி நின்றார். வேண்டுதல் கேட்கப்பட்டது. தினசரி திருவிருந்து ஆராதனை நடத்த தீர்மானம் செய்தார். அம்முறைகளை கடைபிடிக்க செய்தார். மக்கள் மத்தியில் காணப்பட்ட மரண பயத்தையும் மரித்தோரின் ஆவிகளை பற்றிய பயத்தையும் களைந்தார். ஆதரவற்றோர் பிள்ளைகளுக்காக ஆதரவற்றோர் இல்லத்தை ஏற்படுத்தினார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியையும் ஆரம்பித்தார். மருத்துவமனையை கட்டினார். உபதேசிமார்களுக்காக இறையியல் கல்லூரி ஒன்றையும் ஆரம்பித்து நடத்தினார். நாசரே தபால் அலுவலகத்திற்கு தந்தி வசதியை பெற்று தந்தார். மக்களின் நன்மைகளுக்காக செயல்பட்டதால் கைசர் இ ஹிந்த் என்ற விருதை அரசரிடமிருந்து பெற்றார். நாசரேத் நகரின் தந்தை என்று அழைக்கப்படும் மார்காஷியஸ் இதே நாள் 1908 ஆண்டு விண்ணக தந்தையிடம் தஞ்சம் புகுந்தார். நாசரேத்தில் காணப்படும் ஆலயம் அவரின் கனவின் செயல் வடிவமாகும். அன்பரே, மக்களின் முன்னேற்றத்திற்காக எப்பணிகளை செய்து வருகின்றீர்கள்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. எவ்வளவு அதிகமாக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் எழுப்புதலை வாஞ்சிப்போம் என்கிறார் லியோனார்ட் ரேவன்ஹில்.